அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவினர் மீது இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகையில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி பேராலயம் இருக்கு இல்லையா, அதோடைய சுற்றுச்சுவரை சேதப்படுத்தியிருக்கானுங்க. ஆகவே நிபந்தனைகளை மீறி தனியார் சொத்துக்கு சேதம் விளைவித்திருக்காங்க அப்படின்ற பேரில் நாகை போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போது இவனுங்க இடிச்சு தள்ளிட்டு போன செவருடைய நிலைமையை பாருங்கள். எப்படி ஒரு மாதிரி பண்ணி மேஞ்ச மாதிரி இருக்குங்க அந்த இடம். அவனுங்க கட்சியுடைய பேனரை கிழிக்கிறானுங்க. இப்படியெல்லாம் யாராவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? எதிர்கட்சிக்காரங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவனுங்களே கிழிக்கிறானுங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு வானர கூட்டம்னு பாருங்களேன். செவுரு எப்படி இப்போ ஒரு மாதிரி காட்டு மிராண்டிகள் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கானுங்க. நேற்றுக்கு ஒரு அணில் சொல்லிச்சு இல்லையா, நாங்கள் அணில் கூட்டம் இல்லை காட்டுவாசி கூட்டம்னு. அது மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்கானுங்க உண்மையாலுமே. அவர் அணில் கூட்டம் சொல்றாருல, நாங்கள் அணிலுக்கு கூட்டம் இல்லை. எப்படிங்க இவனுங்களெல்லாம் வச்சுட்டு வீட்டில் சமாளிக்கிறாங்க? வீட்டுக்குள்ளெல்லாம் எதையாவது போட்டு அடித்து உடச்சிட்டு இருப்பேன். இந்த மதராசி படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டுருவாங்க. அதுக்குள்ளேருந்து இப்படி ஒரு மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த ஆளுக்கு. அவருக்கு உண்மையாகவே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குள்ளே அந்த படத்தில். அதே மாதிரி அணில்கள்லாம் வீட்டுக்குள்ளே கடந்து அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க போல இருக்கு. அப்படி பிஹேவ் பண்ணுறவனுங்களால தான் இந்த மாதிரி ஒரு செவுரை இடிச்சு விட்டுருக்கானுங்கன்னா எந்த அளவுக்கு காட்டு மிராண்டிகளாக இவனுங்க இருப்பானுங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு திருமண மண்டபத்தோடைய செவுரு, அதையும் இடிச்சு உடைச்சிட்டானுங்க. கோயில் செவுரு, மண்டப செவுரு, எதை பார்த்தாலும் அடித்து உடைக்கிறானுங்க. காட்டு மிராண்டிகளுங்க இவனுங்கள்லாம். இதோ பாருங்க, ரோட்டில் எல்லாம் ஒரே செருப்பாக கிடக்குது. அப்படி என்னங்க இது, இவ்வளோ செருப்பு விட்டு போயிட்டாருங்க. நமக்கெல்லாம் செருப்பு காணாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஐயோ செருப்பு காணலையே அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இன்னொரு புது செருப்பு வேறு வாங்கிடுவே, புது செருப்பு வாங்குற கடை வரைக்கும் எப்படி போகிறது செருப்பு இல்லாமல், அப்படின்லாம் பல கன்ஃபியூஷன்ஸ் வரும். ரொம்ப கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்தா. ஆனால் இவனுங்களை பாருங்கள், அதுதான் இவனுங்களுக்கு இந்த நம்மளை மாதிரிலாம் அவனுங்களுக்கு ஃபீல் ஆகாது. செருப்பு தானே, தெருவில் அப்படியே நடந்து போவோம், வெறுங்காலில் போவோம், எது குத்துனா என்ன, எது மிதிச்சா என்ன. அதை காட்டு மிராண்டி கூட்டாங்க இவனுங்கள்லாம். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின செருப்பாக இருந்தால் அதோடைய அருமை தெரியும். அது அப்பா அம்மா காசில் வாங்கினது தானே, எங்கே என்ன தெரிய போகுது, அதோடைய அருமை எப்படி இவனுங்களுக்கு தெரிய போகுது இல்லையா? NDTV ரிப்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, சாம் டேனியல், அவர் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் சரியாக இருக்கும். ஏன் விஜய் அவர்களே இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறத நான் அறிவுறுத்துறேன். நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், இரும்பில் ட்ரெஸ் செஞ்சு விஜய் அவர்கள் போட்டுட்டு வந்தால் சரியாக இருக்கும்னு. விஜய் அவர்களும் அங்கே போகிற செய்தியாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் சரியாக இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் சில பேர் கூட்டு வந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாங்க, அவங்களுடைய பதிலெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத லைட்டாக பாருங்களேன். கண்டிப்பாக ஏதாவது நல்லது பண்ணுவார். குழந்தைங்கள்லாம் கூட்டு வர வேணாம்னு சொன்னாங்களே, திரும்ப குழந்தையோட வந்துருக்கீங்களே. என்ன வயசு? ஒரு வயசு இருக்கும் பாப்பாக்கு. 2 வயசு குழந்தைய கூட்டு வர்றது சிரமம் இல்லையா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு விஜய் தான் முக்கியம். இல்ல என் குழந்தையும் விஜய் தான் பார்க்கணும்னு சொல்லுது. யாரை பார்க்க வந்திருக்கோம் சொல்லப்பா, யாரை பார்க்க வந்திருக்கோம்? விஜய் மாமா. சரி, நீங்க என்ன ஏங்க 2 வயசு குழந்தைக்கு விஜய்னா யாருன்னு முதல்ல தெரியுமா? 2 வயசு குழந்தைங்க பிறந்து இந்த உலகத்தில் 24 மாதம்தான் வாழ்ந்திருக்கு ஒரு 2 வயசு குழந்தை. 24 வாட்டவர் 2 வருஷம்னு அப்படின்னு நான் கணக்கு சொல்கிறேன். ஆனால் எப்படிங்க மனசு வருது? மனசாட்சியோட பேசணும்ல. 2 வயசு குழந்தைக்கு விஜயை பார்க்கணுன்னு என்ன இருக்குது? உங்களுக்கு இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது? அந்த குழந்தைக்கு விஜய்னா யாருன்னே தெரியாது. அப்படியே அது விஜயை பார்க்கணும் அப்படின்லாம் இவங்க சொல்கிற மாதிரி அது நடந்துருச்சு அப்படி சொன்னாலுமே அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த அறிவெல்லாம் இருக்குமா? அதுக்கு நம்ம போனால் அங்கே கூட்டம் இருக்கும், ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நம்ம உயிருக்கு என்ன ஆகுறது அப்படின்றதெல்லாம் குழந்தைக்கு தெரியுமா? குழந்தைய பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க இப்படி பொறுப்பு இல்லாமல் பதில் சொன்னால் கோபம் வருமா வராதாங்க? நீங்க மறுபடியும் குழந்தையெல்லாம் கூட்டு வர வேணாம் உங்க தலைவர் சொல்றாருல, குழந்தையெல்லாம் கூட்டு வராங்கன்றாரு. திரும்ப பாப்பா கூட்டு வந்துறீங்க. 2 வயசா? பாப்பாக்கு எத்தனை வயசு? 3 வயசு குழந்தைய கூட்டு வர சிரமம் இல்லையா? எவ்வளவு வெக்கையா இருக்கு. பாப்பா நைட்டு தூங்கவே இல்லை. நைட்டு 2 மணிக்கு விஜய் மாமா பார்க்க போகணும். சீக்கிரம் எழுப்பிட்டு வாங்க, எழுப்பிடுவாங்க. தூங்காம நைட்டு சாப்பிட கூட இல்லை. விஜய் மாமா வருவாங்க. ஒரு நியாயம் இருக்கா? 3 வயசு குழந்தைய சாப்பிடாம வைக்கிறது. அந்த அளவுக்கு விஜய் வரணுங்கிற ஒரு ஆர்வம், பார்க்கணுங்கிற விஜய் மாமா வருங்கால சிஎம் ஆகணும் பிள்ளைக்கு வரையும் தோணுது. அதுங்க 3 வயசு குழந்தைய ஒரு நியாயமா பேசுங்க. நீங்க இப்ப விஜய் இப்ப குழந்தைய கூட்டு வர தப்பு இல்லையா? பாவம் இல்லையா? அவங்க புள்ள நான் வேலைக்கே போகாம இன்னைக்கு பாப்பாவுக்காக வந்திருக்கேன். விஜய் மாமா பார்க்கணும். வேலைக்கே போகாம பாப்பாவை கூட்டிட்டு வந்திருக்காராம். அப்போ எந்த அளவுக்கு ஆனவனுங்க பார்த்தீங்களா? வேலையை நிறுத்திக்கிட்டு விஜயை பார்க்குற அளவுக்கு விஜய் அப்படி என்ன முக்கியம்?
அடுத்தது 3 வயசு குழந்தைக்கு ஆசை இருக்கான் விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும் அப்படின்றது மாதிரி. அதனால அந்த குழந்தை ராத்திரியெல்லாம் சாப்பிடலையாம், தூங்கலையாம், விஜய் மாமா எப்போ வருவார் அப்படின்னே கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். எப்படியெல்லாம் காதல பூ சுத்த பார்க்குறானுங்க பார்த்தீங்களா? இதையும் அணில்கள்லாம் எடுத்து ஷேர் பண்ணுவானுங்க பாருங்க. குழந்தைக்கு எந்த அளவுக்கு வந்து குழந்தையுடைய மனசுல எல்லாம் விஜய் அவர்கள் வந்து போய் பதிஞ்சிட்டாரு. குழந்தைங்களுடைய விருப்பம், குழந்தைகள் அணியில் வந்து இந்த குழந்தைய வந்து தலைவராக்கணும் அப்படின்லாம் வந்து ஏதாவது சொல்லுவானுங்க. இதை எடுத்து வந்து அப்படியே பெருமையாக ஷேர் பண்ணுவானுங்க. இதெல்லாம் வெட்கக்கேடு. வேலையை விட்டுக்கிட்டு வந்திருக்கான். அதேமாரி ஒரு 3 வயசு குழந்தை விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களாம். அது மாதிரி தூங்காமல் சாப்பிடாம இருந்தாங்களாம். அளந்து விடுறது, பொய்யா அளந்து விடுறது. சரி, அப்படியே அந்த குழந்தை தூங்கலை சாப்பிடலைன்னா அந்த குழந்தைய கண்டித்து சாப்பிட வைக்கணும், தூங்க வைக்கணும். இப்படி தானே ஒரு பொறுப்பான ஒரு பேரண்டாக இருந்தால் பண்ணணும். இதை வந்து பெருமையாக சொல்கிறாங்க பாருங்க. அப்போ இவனுங்களுடைய அறிவும் பக்குவமும் எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. வேலைக்கு போகாமல் ஒரு குழந்தை சொல்லிச்சுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காராம். இதை பெருமையாக வேற சொல்கிறான் பாருங்களேன். அறிவு கெட்டவனுங்க, கூறு கெட்ட பாலுங்க. அம்மா அப்படி வாங்க பாருங்க. தொடர்ச்சியா வந்து அவங்க அறிவுறுத்திட்டே இருக்காங்க. குழந்தைய கூட்டு வராங்க, கூட்டு மறுபடியும். ஏமா இது என்ன வயசு பையனுக்கு? 1 வயசு குழந்தைய கூட்டு வரலாமா? எங்க விஜய் பாக்குறதுக்கு குழந்தைய கூட தூக்கிட்டு வருவோம். நீங்க வாங்கம்மா விஜய் பாக்குறதுக்கு. குழந்தை 1 வயசு குழந்தை, பிறந்த குழந்தைய கூட தூக்கிட்டு வர எங்களுக்கு உரிமை இருக்கு. பிறந்த குழந்தைய கூட இவங்க தூக்கிட்டு வருவாங்களாம். அவங்களுக்கு உரிமை இருக்கான் அதுக்கு. நல்லா இருக்கே உரிமை. பிறந்த குழந்தை பார்த்தீங்களா? மனசாட்சி எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு பிறந்த குழந்தைய எப்படிங்க தூக்கிட்டு வர முடியும்? 1 வயசு குழந்தையுமே பச்சிலம் குழந்தைங்க, சின்ன குழந்தை. அந்த குழந்தைய இப்படிப்பட்ட இந்த வானர கூட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லுங்கள்? குழந்தைய வந்து எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுவும் 1 வயசு 2 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு கண்ணுங்க கருத்துமாக பார்த்துக்கணும். அசால்ட்டாக தூக்கிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்களேன். பிறந்த குழந்தைய கூட நாங்கள் தூக்கிட்டு வருவோம், எங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குன்னு உரிமை குரல்லாம் எழுப்புறாங்க. எதுலெல்லாம் உரிமை பார்க்கணுன்றதுக்கு ஒரு விவஸ்தை இல்லையா? கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத தனமா பேசுறது தான் இந்த மாதிரி பேசுறது எல்லாமே. நான் கஷ்டப்படாம நான் பார்த்து அழைச்சிட்டு போவேன்னா எங்க விஜய் நான் பார்க்க வந்துக்கிறேன்னா, விஜய் நான் எங்க அண்ணனை நாங்க பார்க்க வந்துக்கிறேன்னா. சரி, கேட்டுச்சா? குழந்தைக்கு எது நடந்தாலும் பரவாயில்லைன்னு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. இவ்வளோதான் இவனுங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுடைய உயிர் மேலேயோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியோ எந்த அக்கறையுமே கிடையாது. பல தடவை படித்து பெண்கள், குழந்தைங்க, முதியவர்கள்லாம் வராதைங்கன்னு சொன்னாலும் கேட்காம அங்கே போய் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு கிடந்து அல்றது. 4 சவரன் தங்க நகையை பறி கொடுத்துருக்காங்க ஒரு பெண்மணி. அதுமாரி அந்த கூட்டத்தில் அவ்வளோ பெண்கள் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க. எத்தனை தடவைங்க நம்மெல்லாம் எடுத்து சொல்கிறது? பார்த்தாலும் இவன் என்ன பேசுறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க போல். அந்த ரியாலிட்டியில் அப்படின்றப்போ அது வேறு மாதிரி இருக்கும். விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம், நம்ம விஜயை பார்த்துருவோம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கும். அங்கே இருக்கிற கஷ்டங்கள், அங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்களுக்கு சிந்தனையில் வரவே வராது. அதனால என்னென்னா அசால்ட்டாக போயிடுறது. அங்கே ரியாலிட்டியில் கதை வேறு மாதிரி இருக்கும். இவனுங்க அங்கே கூட்டம் இருக்கோ இல்லையோ என்ன செஞ்சாலும் இவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி அடாவடித்தனமாக பிஹேவ் பண்ணக்கூடியவனுங்க அப்படின்றது தான் இவனுங்களுடைய இயல்பே. அவனுங்களால வந்து சும்மா நார்மலாலாம் இருக்க முடியாது. எந்த கட்சி கூட்டத்திலேயாவது இந்த மாதிரி பக்கத்தில் செவுரு மேலே ஏறி நின்று செவுரை உடச்சி இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? சொந்த கட்சியோடைய பேனரை, போஸ்டர்லாம் கிழிச்சு பார்த்துருக்கீங்களா? இவனுங்க ஒரு மாதிரி இந்த மாதிரி சாம்பி கூட்டங்க இவனுங்க. அப்போ இவனுங்க இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு விஜயை பிடிக்குமோ பிடிக்காதோ அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு அவரை நேரில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவனுங்களுக்கு மத்தியில் போய் நின்னா திருப்பி உசுரோட வீட்டுக்கு வந்து சேர முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. அந்த லட்சணத்தில் தான் அந்த கூட்டம் இருக்குது. சரி, அப்படியே போகணும்னு நினச்சாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் எந்த ஆளையும் நாசமாக போங்க. குழந்தைங்களெல்லாம் ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க? என்ன சொன்னாலும் இந்த கூட்டம் கேட்காது, விடுங்க. ரொம்ப பிரதானமான அறிவுறுத்தல் அப்படிங்கிறது போலீஸோ சரி, அப்படி இருங்க, போலீஸோ சரி, கட்சிகளும் சரி, குழந்தைய கூட்டு வராங்க. 1 வயசு குழந்தையெல்லாம் கூட்டு வராங்க, 1.5 வயசு குழந்தைய கூட்டு வராங்க. அந்த குழந்தை சாப்பிடாம இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன மனநிலை தெரியல. அந்த செய்தியாளர் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்து விஜய் தேவிகா அப்படின்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதே தான் அந்த NDTV ரிப்போர்ட்டருக்கும் பண்ணானுங்க. இங்கிலீஷில் பேசுகிறத பார்க்குறப்ப ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஏலியன் இங்கேருந்தோ வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவனுங்க வந்து வித்தியாசமாக ஒருத்தன் பிஹேவ் பண்ணான் இல்லையா?
அந்த கூட்டமே அப்படி தான் பிஹேவ் பண்ணிச்சு. இப்பவும் அதே மாதிரி தான் பண்ண பார்க்குறானுங்க. என்னமோ இவர் தமிழில் பேசுறதுனால இவரை எதுவும் பண்ணாமல் இருக்கானுங்க. இதுவே இங்கிலீஷ்லலாம் ரிப்போர்ட் பண்ணியிருந்தா அவ்வளோதான், இவனுங்களுடைய சுயரூபம் வந்து அங்கே அப்படியே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. அவரு என்ன சொல்றாருன்றது கூட அவங்களுக்கு புரியுதா இல்லையான்றது தெரியல. தாவேகா கட்சியும் சரி, காவல்துறையும் சரி, அவ்வளோ நிபந்தனைகள் போட்டாங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க, பெண்கள் வராங்க, இதெல்லாம் சொன்னாங்க. இதையும் மீறி வந்திருக்காங்க, இது என்ன மாதிரியான மனநிலையில் தெரியலன்னு சொல்லிட்டு அவனுங்களை பற்றி தான் பேசுறாரு. கொஞ்சம் கூட அதை பற்றி சொரணை இல்லாமல், சொரணை இருந்தால் என்ன பண்ணணும், அப்படியே திரும்பி போயிடணும், வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அப்படியே போயிடணும். ஐயோ நம்ம அண்ணே சொன்னதே நம்ம கேட்கலையே, காவல்துறையை சொன்னதையும் நம்ம கேட்கலையே, சரி என்ன இது குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வர வந்திருக்காங்க, அந்த இடத்துலயே நிற்கிறதுக்கு முதல்ல வெக்கப்படணும். இந்த மாதிரி குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வராங்க, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லணும். இல்லைனா இவனுங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடணும். வெக்கமே இல்லாமல் அந்த கேமரா பற்றி டிவிக்கே விஜய் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவங்களுடைய அறிவும் இதுவும் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இவனுங்க ரெடி பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ளெக்ஸ் பேனரை பாருங்க. நிகழ்கால மனுநீதியே, மக்கள் போற்றும் மனுநீதியே, வருக வருக அப்படின்லாம் ஒட்டியிருக்காருங்க. யார் இவங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். அந்த ஃபோட்டோலையே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கொள்கை தலைவர்களுடைய ஃபோட்டோவும் இருக்குது. யார் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கீழே என்ன பேரடா போடுறீங்க மனுநீதின்னு, இதெல்லாம் இவனுக்கு இருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க நம்மளால். இவனுங்களுக்கு இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் புரிய போகிறது இல்லை. இதெல்லாம் சங்கி கூட்டம், சங்கிகளாக இருந்தவனுங்க அப்படியே சங்கி அணில்களாக இருக்கானுங்க, அவ்வளோதான். இது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது இவனுங்களுக்கு. என்ன பேருக்கு விஜய் அவர்கள் ஓட்டுக்காக பெரியார், அம்பேத்கர் ஃபோட்டோ எல்லாரையும் வச்சுருக்காரு இல்லையா, அதனால பேருக்கு சும்மா தந்தை பெரியாரா, எங்கள் கொள்கை தலைவர் தான்ப்பா, அப்படியே எதுக்கோ வச்சுருக்காங்க, சரி ஓகே ஓட்டுக்கு வச்சுருக்காரு அப்படின்ட்டு இருக்கானுங்க, அவ்வளோதான். அவனுங்களுடைய அறிவு அவ்வளோதான். அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசுகிறப்போ ஏதோ மீனுக்கு அரிப்பு வரும்னுலாம் பேசி வச்சுருக்காருங்க. உண்மையாலுமேங்க கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற, மீனுக்கு அரிப்பு வருமா? யாருக்காவது தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தெரியாதுங்க, விஜய் அவர்கள் புதுசா ஏதோலாம் சொல்றாரு. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா, இந்த அடுக்குமொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததான் மிச்சம். இதுல உண்மை டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுக்கு மொழியில இவரே பேசுவாராம், அடுக்கு மொழியில பேசுறது கேட்டு கேட்டு காதுல ரத்தம் வருதாமா இவருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி ஆன்லைன்ல இவனுங்க எப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றது பாருங்க. அதாவது ஒரு சிலர் அரசியல் பேசக்கூடிய ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா மாநாடுக்கு பெண்கள் போறதை தவிர்த்துருங்க, ஏன்னா அங்க வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மத்தவங்க சொல்றதை விட பதில் நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாநாடுல தளபதி நடத்த இந்த மாநாடுல நீங்க எப்படி சேஃபா ஃபீல் பண்ணீங்களா, என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்ன்றது நம்ம கூட இருக்கிற பசங்க மேல தான் டிபெண்ட் ஆகும். சோ எங்க ருக்கோ ஜரா சபர் கரோ. இன்டர்வியூ எடுக்கிற அறிவாளி யாருன்னு தெரியுதா மக்களே? மற்றவன் நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு அவன் யாருன்றது தெரியும். அந்த பைத்தியக்காரன் தான். அந்த பைத்தியக்காரன் இப்படி இன்டர்வியூ எடுத்து வச்சுருக்கான். ஆனால் ரியாலிட்டி இது தாங்க பாருங்கள். பெண்கள்லாம் அழுறாங்க, மாட்டிக்கிட்டு வெளியே எப்படி போகிறதுன்னு தெரியாமல், தண்ணி இல்லாமல். நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு பல வீடியோவில் சொல்லியாச்சு, இந்த மாதிரிலாம் போகாதீங்கன்னு. கேட்டால் தானே, கேட்காம இந்த மாதிரி போனால் இப்படி தான் நடக்கும். நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் பார்த்து பரிதாபப்பட வேண்டாம், நல்லா வந்து தேவைதான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அப்படி தான் பார்க்கணுன்னு தோணுது. ஏன்னா நம்ம அவ்வளோ தடவை எடுத்து சொல்லியுமே கேட்காம போனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? காவல்துறை சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. காவல்துறை சொன்னால் அரசாங்கம் சொல்கிறது தானே. விஜய் அவர்களும் சொல்லிட்டாரு, விஜய் அவர்களும் சொல்ல வச்சுருக்கோம். அவராலாம் தன்னெழுச்சியாக சொல்லலை, சொல்ல வச்சும் இதெல்லாம் கேட்க மாட்டோம், நாங்கள் இப்படி தான் வருவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மோடு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும், கலாய்க்க வேண்டியதாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம பரிதாபப்படுற இடத்துல தான் என்றைக்குமே இருக்கணும். நம்ம பரிதாபப்பட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், வேண்டாம் இந்த மாதிரி போகாதீங்கன்னு. நான் மட்டும் இல்லை, பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மீடியா சேனல்ஸ் வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க. செய்தியாளர்கள் நேரடியாகவே போய் இப்படி கூட்டிகிட்டு வராதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி களத்துக்குள்ளேயே போய் நின்று பேசினா கூட இவங்கெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் இப்படி தான் வருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணால் அதுக்கப்புறம் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறப்போ அதை கலாய்க்கிற மாதிரி தானே நம்ம அதை கொண்டு போக வேண்டியது இருக்கும். அதை கலாய்க்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு அந்த சென்ஸ் இருக்குது. அதனால நம்ம அதை பரிதாபமாக அணுகிக்கிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறம் கலாய்க்க வேண்டியதாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னு தான் காவல்துறை நிபந்தனை போடுறாங்க. அந்த நிபந்தனைகளையும் விஜய் அவர்கள் பேசுகிறப்போ எங்களுக்கு இவ்வளோ நிபந்தனைகள் போடுறாங்க, அப்படி போடுறாங்க, இப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு போகிறாரு. எதுக்கு நிபந்தனைகள் போடுறாங்க காவல்துறை? இதுக்காக தான். அதுமாரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல பொய்களை சொல்லி வச்சுருக்காருங்க. பேசுகிறப்போ வதந்திகளை பரப்பி வச்சிருக்காரு. பேசாமல் தமிழக வதந்தி கழகம் அப்படின்னு வச்சிடலாம், இல்லைனா தமிழக பொய் கழகம்னு வச்சிடலாம்.
பொய் பேசும் கழகம் அப்படி ஏதாவது வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்காருங்க. காவல்துறை நிபந்தனைகள் பற்றின விஷயங்களை நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் நிபந்தனைகள் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி கிடையாது. பிரதமர் மோடி அவர்களே வந்தாலும் காவல்துறை நிபந்தனை போட தான் செய்யும். வன்னியர் சங்க மாநாட்டுக்கு நிபந்தனைகள் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த முருகன் மாநாடு நடத்தினதுக்கு வந்துட்டு நிபந்தனைகள் போட்டிருந்தாங்க. அதிமுக காரங்களுக்கு நிபந்தனை போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலாம் தெளிவாக இதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். இது பற்றி உங்களுக்கு தெரியும். முதல்ல அவர் சொன்ன தவறான தகவல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த மண் அரிப்பு அப்படின்னு சொல்கிறது தான் மீன் அரிப்புன்னு சொல்லி மாட்டி பிடிச்சிக்கிட்டாப்புல நம்ம கிட்ட. பட் ஸ்டில் அது வந்துட்டு உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது தவறான தகவல் விஜய் அவர்கள் சொன்னது. தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் அப்படி இல்லைன்னா அலையாத்தி காடுகளுடைய பரப்பளவு 2 மடங்கா உயர்ந்திருக்கு. அரசுடைய முயற்சியால் கடந்த 2021ஆம் ஆண்டு 45 சதுர கிலோமீட்டரா இருந்தது இன்னைக்கு 90 சதுர கிலோமீட்டரா பெருகிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 586 ஹெக்டேர் நிலப்பரப்புலையும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 521 ஹெக்டேர் நிலப்பரப்புலையும் சதுப்பு நில காடுகள் அமைந்திருக்கு. அடுத்ததா கடல்சார் கல்லூரி எதுவுமே நாகப்பட்டினத்தில் இல்லைன்னு சொன்னது பொய். உண்மை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் தான் இயங்கிக்கிட்டு வருது. இப்படியே விஜய் அவர்கள் சொல்றது பூராவும் பொய் இல்லைனா வதந்தி. இந்த மாதிரி பொய்யையும் வதந்தியும் பரப்பி இந்த இளைஞர்களுடைய அறிவை மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அப்படியே பொத்தாம் பொதுவாக வந்து ஒரு பழியை தூக்கி போடுறது. அதோடைய டேட்டாவை வந்து அதை பற்றியெல்லாம் பேச மாட்டார். டேட்டாவை வச்செல்லாம் எதுவுமே பேச மாட்டார். அப்படியே பொத்தாம் பொதுவாக ஊழல்ன்றது, பொத்தாம் பொதுவாக எதுவும் பண்ணலைன்றது, இப்படியே சொல்லி தான் ஏற்கனவே நிறைய வந்து பைத்தியங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கு நிறைய கும்பல். இன்னும் வரக்கூடிய இளைஞர்களையும் இந்த மாதிரி மழுமட்டைத்தனமாக உருவாக்கி வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய இலக்கு போல இருக்குது. விஜய் அவர்களையும் நம்ம என்னத்தை சொல்கிறது, அவருக்கு அங்கேருந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வந்து பேசிட்டு தான் போவாப்ல. மீன் அரிப்புன்னு சொல்கிறாப்புல, மண்ணரிப்புன்னு சொல்றதுக்கு பதிலா. அப்போ அது பார்க்குறப்போ மாவை வந்து மீன் வாசிச்சிருக்காப்புல. இல்லை ஒருவேளை தமிழை வந்து இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரில. தமிழில் தான் எழுதியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அவருக்கு எழுதி கொடுத்துருக்கிறத தானே அவர் வாசிப்பார். அவருக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பற்றி. அடுத்த காணொலியில் திருவாரூரில் விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கார், என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.